கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் அவங்களோட டெய்லி ஃபுட்டில் கண்டிப்பாக மீன் இருக்கும். மீன் இல்லாத சமையலே கிடையாது. எல்லார் ஊர்கள்லையும் என்னென்னா இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னு கேட்பாங்க. கன்னியாகுமரி சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள் வீட்டில் என்ன மீன் வாங்கினீங்க அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த அளவுக்கு மீன் இல்லாத ஃபுட்டே அவங்களோட டயட்டில் கிடையாது. இப்போது அவங்களோட ஸ்டைலில் அந்த மீனை வந்து எப்படி அவங்க குழம்பு வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மசாலா. 1 கப் தேங்காய் போட்டுடுங்க. தேங்காய் அதிகமாக இருக்கணும். 1 கை சின்ன வெங்காயம். இதோட ஜீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுடுங்க. தண்ணி சேர்த்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி மண்சட்டியில் தக்காளியை கட் பண்ணி போட்டுடுங்க. ஒரு 4-5 சின்ன வெங்காயம். ரஃப்பாக சாப் பண்ணால் போதும். ஒரு 4-5 பச்சை மிளகாய் 2 கீரி போட்டால் போதும். மசாலா வந்து ரொம்ப சிம்பிளான மசாலா, ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கு அவங்க வந்து சீக்ரெட்டாக ஒன்று பண்ணுறாங்க. சீக்ரெட்னு சொல்ல முடியாது, மற்றவங்களை பொறுத்தவரையில் அது சீக்ரெட். இதை பிசைஞ்சிடுங்க. இதோட கருவேப்பிலை. சிம்பிளான மசாலா. அதை இன்க்ரீடியண்ட்டில் வந்து அவங்க ஆட் பண்ணுறது விதை தான் வேறு. இப்போ நம்ம தனியாலாம் கடையில் வாங்குவோம், அவங்க யாருமே கடையில் வாங்குறது கிடையாது. தனியாலாம் மல்லி விதை வாங்கி அதோட கருவேப்பிலை நிறைய சேர்க்குறாங்க. நிறைய சேர்த்து அதோட ஜீரகம் எல்லாம் சேர்த்து வறுத்து தனித்தனியாக வறுத்து அரைச்சி வச்சுக்கிடுவாங்க. எல்லா சமையலுக்கும் இந்த மசாலா தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களோட ஹைலைட் அந்த சமையலுக்கு. ஜஸ்ட்டு கொஞ்சம் பிசைஞ்சு விட்டுடுங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்த தேங்காய் விழுதும், தேங்காய், சின்ன வெங்காயம், ஜீரகம் அரைச்ச விழுதை இதோட சேர்த்துடலாம். புளி கரைச்ச தண்ணி, ஒரு சின்ன சைஸ் எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து கரைச்சி உள்ளால சேர்த்துடலாம். இதுதான் அந்த தனியா பொடி. கலர் பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும். நம்மளோட நார்மல் தனியா பொடிக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. வறுத்த தனியா பொடி, கருவேப்பிலை வறுத்தது, தனியா வறுத்தது, ஜீரகம் வறுத்தது சேர்த்தது மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்சுடுங்க. ஒரு எலுமிச்சை சைஸ் புளியை கரைச்சி உள்ளால சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தனி மிளகாய் பொடி 1.5 டீஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி கொஞ்சமாக. எல்லாமே சேர்த்தாச்சு. இவ்வளோதான் மசாலா. இதை ஒன்றா கலந்துடலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. உப்பு கரைஞ்சதுக்கப்புறமா உப்பு புளி ரெண்டுமே செக் பண்ணிவிடுங்க. பர்ஃபெக்டாக இருக்குது, கரெக்டாக இருக்குது. மீனை சேர்த்துடலாம். இன்னும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலை. மீனை இப்போ அடுப்பில் வச்சிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிடுவோம். மீன் வந்து கொதி வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ இந்த மசாலா லைட்டாக மேலட்டால் மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீனை உள்ளே போட்டு கிளறக்கூடாது. மேலே இருக்க மசாலா மட்டும். இப்போ சிம் பண்ணிடலாம். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நுரை அடங்கி நல்லா எப்படி கொதி வந்த உடனே குழம்பு இறக்கிடலாம். ஃபஸ்ட்டு நுரைச்சி வந்த உடனே லேசாக கலந்து விடுவாங்க. கலந்து விட்டுட்டு ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிடுவாங்க. சிம் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கிட்டிங்கன்னா குழம்பு ரெடி ஆகி ஃபைனலாக இறக்குறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை தூவி இறக்கிடுவாங்க. கன்னியாகுமரி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.